ராஜலட்சுமி சார், நான் செரி ரோட்டில் குடியிருக்கேன். 74 இயர்ஸ் ஆகுது சார். நான் தனியாக தான் இருக்கேன். எங்கள் மாமா வீடு ஸ்டேட் பேங்க் காலனியில் இருக்குது. அங்கே வந்து கலை அறிவித்துறை தலைவராக கீழே இருக்கவர் ராஜாராமன் இருக்கார் சார். பிஜேபியில் இருக்கார் சார். அவர் வந்து காலியும் பண்ண மாட்டேங்கிறாரு, வாடகையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. 6 வருஷம் ஆச்சு கொடுத்து. 2006 வந்தார் சார். 6 வருஷமாக கொடுக்கல. போனால் ரிட்டர்ன் பண்ணுறாரு. எனக்கு தனியாக போய் நான் தனியாக இருக்கிறதுனால அவங்கள போய் எனக்கு கேட்கவும் முடியல சார். உடச்சி விடுவேன், கொண்டு விடுவேங்கிறாங்க. போய் எங்களால் தனியாக போய் அவங்கள கேட்க முடியல சார் எங்களால். அதனால் அந்த ரவீந்திரனும் அவனுக்கு கூட்டாளின்னு சேர்ந்துட்டு தான் என்னுடைய 2 வீடு பத்திரமும் அவங்கக்கிட்ட தான் சார் இருக்குது. பத்திரமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் வந்து காலியும் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. கொலை பண்ணிவிடுவாங்க. கொடூரமாக கொலை போட்டு சாகிறதோட மெர்சி கில்லிங் பண்ணுறது பெட்டருங்கிறதுனால தான் பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக வந்தேன் சார் நான். ஏன்னா அவங்க கையால் சாகிறதோட இங்கே சாகிற மெர்சி கில்லிங் பண்ணிட்டாக்கா பரவாயில்ல. போலீஸும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல சார் ராஜாராம் மேலே. அதனால தான் சார் அதுக்கு அந்த கட்சிங்கிறதுனால அந்த கட்சியை வச்சுட்டு அவன் வெளியிலே இருக்கான் சார். என்னால் ஒன்றும் பண்ண முடியல. 6 கோடி ரூபா சொத்து சார். அது 6 கோடிக்கு மேலேயே போகும் சார் அந்த சொத்து. அதுக்காக அதை அபகரிக்கணும்னு ரவீந்திரனும் ராஜாராமும் சேர்ந்துட்டு கூட்டாளியாக சேர்ந்துட்டு அதை பண்ணுறாங்க சார். இப்போ புகார் கொடுத்தேன் சார். அவங்க ராஜாராம் மேலே எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. பிஜேபியாக இருக்கிறதுனால எடுக்கலை சார். அதுக்காக தான் பொசிஷன் கொடுக்கறதுக்காக வந்தேன். எனக்கு கொண்டுடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்குது சார். கொடூரமாக கொலை செய்யறதோட மெர்சி கில்லிங் பண்ணுறது பெட்டரே சார் நான். ஏன்னா எனக்கு ஏஜ் ஆச்சு, சிங்கிளாக இருக்கேன் வீட்டில். எனிதிங் மை ஹேப்பன். அதனால் யாரும் கிடையாது சார் எனக்கு. அதுக்காக தான் சார் வந்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.